விளிம்பு நிலை மனிதர்களை உலகமயமாக்கல் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதை பற்றி உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் காக்கா முட்டை அதுக்கான தேசிய விருதும் கிடச்சிது, அதற்கான அங்கீகாரம் மக்கள்கிட்ட கிடந்தது. இந்த படம் ஆண்டவன் கட்டளை. கதை வந்து என்ன மையக்கருவை கொண்டிருக்கும்? அதே மாதிரி ஒரு மையக்கரு தான். ரொம்ப எளிய மனிதர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து சில குறுக்கு வழிகளை கையாளும் போது, சின்ன நேர்மை இல்லாத போது படுற விஷயங்களை காமெடியாக சொல்லியிருக்கோம். அதை வந்து சீரியஸாக சொல்லாமல், அதே நேரம் பெரிய இடத்துல கூட எவ்வளோ தவறு இருக்குது, நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க, புரோக்கர்ஸ்லாம் எப்படி ஏமாத்துறாங்க, அந்த விஷயங்களை பற்றியும் சொல்லியிருக்கோம். ஆனால் கதை வந்து இதெல்லாம் கலந்த கதையை ஒழிய எனக்கு கதை வேறு. அதெல்லாம் அங்கங்கே கலந்துருக்கு இந்த மாதிரி. ஆனால் ஒரு ஊர்லேருந்து வந்து இங்கே ஒரு டாக்குமெண்டேஷன் ஒரு சின்ன பிள்ளை மூலமாக வாழ்க்கையே மாறுற ஒரு கதாபாத்திரம் தான் விஜய் சேதுபதி. ரித்விகா வந்து ஒரு ரிப்போர்ட்டராக பண்ணுறாங்க. நிறைய கதாபாத்திரங்கள் படத்தில் இருக்குது. எல்லா கதாபாத்திரங்களுமே இன்ட்ரெஸ்டிங்கான கதாபாத்திரங்கள் தான் இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட நாங்கள் பார்த்து பண்ணியிருக்கோம். அதில் ரெண்டு பேருமே ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க. இந்த விளிம்பு நிலை மனிதர்களோட பிரச்சனையை பேசும்போது இந்த காலகட்டத்தில் ஒரு கதையை நகைச்சுவையாக தான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா, இல்லை அந்த நகைச்சுவையாக இப்போ ஜோக்கர், ரீசெண்டாக ஜோக்கர் அந்த மாதிரி படங்கள் இந்த நகைச்சுவையாக சொல்கிறதுக்கு ஒரு படைப்பாளி தள்ளப்படுகிறாரா? இப்போ எனக்கு இதில் இன்னும் நிர்பந்தம் கிடையாது. மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. எனக்கு இந்த கதையை ஏன்னா இப்போ 2 காக்கமுட்டையில் இன்னும் கொஞ்சம் நகைச்சுவை சேர்த்துருக்கலாம். ஆனால் கதை வந்து அது அவ்வளோ வேண்டாம் டிசைட் பண்ணோம். குற்றமே தண்ணியில் வைக்கவே முடியாது. இந்த படத்தில் அதுக்கான ஸ்பேஸ் இருந்தது. சில என்னையை பொறுத்தவரைக்கும் சில கதைகள் வந்து அந்த கதையை கேட்கும் போதே நம்மளுக்கு அந்த கதையோட மெயின் ட்ராமாவை கேட்கும் போதே சிரிப்பு வரும். ஒரு இது இயல்பான சில விஷயங்கள் யாராவது ஒருத்தருங்க அந்த தவறு என்ன நடக்குதுன்றதை பொறுத்து தான் அந்த நகைச்சுவை. அந்த கதையை கேட்கும்போது நமக்கு சிரிப்பு வந்துச்சுன்னா அந்த படத்தை வந்து நகைச்சுவாக தானே எடுக்கணும். இப்போது ஆண்டவன் கட்டளை படத்துக்காக என்னென்ன ஹோம்ஒர்க்லாம் பண்ணீங்க, எவ்வளோ மனிதர்களை சந்திச்சிங்க, எந்தெந்த சூழலெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது? ஆண்டவன்களுக்கு நிறைய மற்ற படங்களை விட இதில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது. ஏன்னா இதில் வந்து கோர்ட் இருக்குது, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது, அப்புறம் ஒரு வக்கீல் ஆஃபீஸ் இருக்குது, அதுக்கடுத்து ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது, அப்புறம் ஒரு எம்பசி இருக்குது. அந்த மாதிரி நிறையா வேறு இடங்கள். அப்போது இது சார்ந்த எல்லா ஆட்களையும் சந்தித்து எல்லா புரோக்கர்லேருந்து எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ் எடுத்து அதே நேரத்தில் நிறைய விஷயங்களை வந்து இந்த படத்தில் சர்ச் பண்ணி எடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு வக்கீல் ஆஃபீஸ் இருக்குது. அப்போ அந்த வக்கீல் ஆஃபீஸ் எப்படி இருக்கும், அவங்ககிட்ட போய் பார்க்கணும். அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பார்க்குறப்போ எல்லாத்தையுமே டீட்டெயில் எடுக்க வேண்டிய சூழலுக்கு பண்ணிட்டோம். அதனால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஃபுல்லாகவே இந்த வெறும் லாஜிக்ஸ், அதாவது அந்த வெறும் டேட்டாஸ் மட்டும் கலெக்ட் பண்ணோம். அப்புறம் நான் வந்து எல்லா இடத்துக்கும் போய் விசிட் பண்ணி அந்த இடத்த ரெஃபரன்ஸ் எடுத்தேன். நான் அதை அப்படியே க்ரியேட் பண்ணேன். இந்த படத்தில் விஜய் சேதுபதி நீங்கள் இந்த கதைக்கு சூஸ் பண்ணதா, இல்லை தயாரிப்பாளர் உங்ககிட்ட ஒரு நல்ல ஃபேமஸ் வெல்-நோன் ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்ற கட்டாயப்படுத்தினாங்க? இல்லை, நான் அவர்கிட்ட தயாரிப்பாளர்கிட்ட கதையை சொல்லும் போதே நான் கதையை மட்டும் தான் சொன்னேன். விஜய் சேதுபதி அவர் சூஸ் பண்ணல. ஏன்னா அவருக்கு வந்து யாரை வச்சு எடுத்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டார். ஏன்னா அவர் என்னையே தான் கூப்பிட்டு என்னோடய கதையை தான் கேட்டார். அப்புறம் நான் தான் சொன்னேன், இல்லை இது விஜய் சேதுபதி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவர் சரின்னு சொன்னார். உங்களோட 2 படங்களுமே வந்து கதையும் கதை சார்ந்த சூழலும் தான் அது ஒரு ஹீரோவாக இருக்கும். இந்த படத்தில் விஜய் சேதுபதிங்கிறது அவருக்கு வந்து ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் ஒரு மார்க்கெட் இருக்குது, ஒரு பிம்பம் இருக்குது. அதே மாதிரி ரித்விகாவும் இதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருக்காங்க. இது எதனா டிஸ்டர்பன்ஸாக இருந்ததா உங்களோட கதைக்கு? இல்லை, இதுவும் கதை சார்ந்த படம் தான். ஒரு கதாநாயகனுக்காக எழுதப்பட்ட கதை கிடையாது. அந்த கதையில் கதாநாயகன் இருக்கார், அவ்வளோதான். இந்த படத்தில் உங்களோட நடிகை ரித்விகா சிங் வந்து ஒரு பத்திரிகையாளர் ரோல் பண்ணியிருக்காங்க. ஒரு பெண் இந்த பத்திரிகையாளர் துறையில் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்றத பற்றி படம் பேசியிருக்கா. அவங்க ரோல் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை, பத்திரிகையாளருக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. இந்த படம் அவங்க வேலை பார்க்குறாங்க. இந்த படம் கதை வேறு. அதனால் பத்திரிகையாளருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இந்த படத்தில் கே மியூசிக் எப்படி இருக்குது? கேவோட சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இதில் முக்கியமாக ஒரு 2-3 ட்ராக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், புது ட்ராக்கு. அப்புறம் சில கருத்துக்களை சொல்கிறதுக்காகவே ஒரு சாங் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன கருத்துக்கள், ஒரு வீடை பற்றி, ஒரு சென்னையை பற்றி. அது வந்து நீங்கள் யூடியூப்லாம் சும்மா கிளிக் பண்ணி பார்ப்பீங்கள்ல, ஒரு சின்ன பசங்களாம் சேர்ந்து ஒரு சாங் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மூடில் சில சாங்ஸ் போட்டிருக்கோம். அது நல்லாயிருக்கும். 2 படங்களையும் ஒப்பிடும்போது, உங்களோட 2 படங்களும் ஒப்பிடும்போது படத்தில் பாடல்கள் இருக்காது. அந்த அப்படியே பாடல்கள், ஒரு சில பாடல்கள் இருந்தாலும் அது கதையோடு சேர்ந்து வர்றதா இருக்கும். இந்த படத்தில் பாடல்கள் எப்படி இருக்கும்? கமர்ஷியலான பாடல்கள் இருக்குமா?
பாடல்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச பாடல்களாக இருக்கும். அதே மாதிரி பாடி ஆடுற மாதிரி காட்சிகள் கிடையாது. காதல் காட்சிகள், தனித்தனி காதல் காட்சிகள் கிடையாது. ஏன்னா அது காதல் படம் கிடையாது. சண்டை காட்சிகள் கிடையாது. மற்றபடி சாங்ஸ் எல்லாம் பேக்ரவுண்டில் அந்த மாண்டேஜஸ் சாங் இதில் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ காகம்பட்டியில் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி பேக்ரவுண்ட் சாங் மாண்டேஜஸ் சாங் தான் பண்ணியிருக்கோம். இந்த உங்களோட படங்களில் வில்லன்கள் அதிகமாக வந்து கதையில் அந்த அந்த சூழ்நிலை வில்லனாக இருக்கும் ஹீரோவுக்கு, அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்துலேயும் அதே முறையை கையாண்டுருக்கிறீங்க. ஏன் அது அது தொடர்ந்து அது உங்களோட தனி ஆளுமைன்னு வச்சுக்கலாம்? வில்லன்கள் இன்ன வரைக்கும் என் கதையில் தேவைப்படலை. எழுதும் போதே தேவைப்படும். இப்போது இன்ன வரைக்குமே என் கதையை நான் எடுத்துக்கிட்ட கதைகளில் எதுலேயுமே இது நான் எழுதின கதை இல்லை. அதை அவர் அருள்செழியன் எழுதுன கதை. ஒருவேளை வில்லன்கள் இல்லாத கதையை கூட நான் செலக்ட் பண்ணலாம். எனக்கு என்னமோ வில்லன்கள் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா இருக்குது. சில இன்னும் ஃப்யூச்சரில் ஏதாவது செலக்ட் பண்ணுற கதைகளில் வில்லன்கள் வரலாம். ஆனால் நான் மேக்ஸிமம் வில்லன்கள் இல்லாதபடி பார்த்துக்கிறேன். ஆனால் சில கதைகளில் வில்லன் இருந்தால் தான் அந்த இது வரும், அந்த ஆப்போசிட் இது வரும். நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பார்க்குறேன். நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானதும் நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த படைப்பும் முதல் படைப்பே சரியான சவாலான படைப்பாக இருந்தது. இந்த படம் எடுக்கும்போது நீங்கள் ஒரு ஜேர்னி, ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை, நான் கொடுத்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குது. அதை சரியாக செய்கிற சில தவறுகளுக்குன்னா அதுக்கான அதையும் மென்ஷன் பண்ண தான் செய்வாங்க. இது ஜாப், இது பண்ணுறோம், தொடர்ந்து பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போது கலை அப்படின்றது ஒரு வேலை. இல்லை, கலையை வேலையாக இப்போ நான் வெளியே வந்து நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுன்றது வேறு. இது நான் சம்பளத்துக்கு தான் பண்ணி கொடுக்குறேன். அது ஜாப் தான். அதுக்குள்ளே ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸு அதுக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் வச்சுக்கிறேமே ஒழிய, ஆனால் இப்போ நான் ஒரு ஆர்ட் பண்ணி விற்கிறேன்றது வேறு. சினிமான்றது ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபஸ்ட்டே சம்பளம் வாங்கி பேசி தானே ஆரம்பிக்கிறோம். ஜாப் தானே. இந்த படம் பார்த்துட்டு வர ஆடியன்ஸ் படம் முடிஞ்சு தியேட்டரை விட்டு வெளியில் வரும்போது என்ன உணர்வாங்க? அவங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் குட் அப்படின்ற என்ன மாதிரி உணர்வுன்னா, சரி நம்ம லைஃப்பில் சில நேரங்களில் எப்படி நடந்துக்கணும், எப்படி பொறுப்பு முடிவு எடுக்கணும், எந்த நேரத்தில் உண்மை சொல்லணும், எந்த நேரத்தில் வந்து அதை மறைக்கணும், அந்த மாதிரி ஒரு பெரிய கருத்துக்கள்லாம் இருக்காது. ஃபீல் குட்டாக இருக்கும் அந்த படம். ஆனால் வீட்டுக்கு போய் யோசிக்கிறப்போ சில விஷயங்கள்லாம் தோணும். இந்த சமகால படைப்பாளிகளில் ஒரு சிலர் வந்து அரசியலை அங்கேயும் இங்கேயும் டச் பண்ணிட்டு போகிறாங்க. இன் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு அரசியல் சினிமா பண்ணுற ஆண்டவன் கட்டளை படத்தில் பண்ணியிருக்கிற முக்கிய கதாபாத்திரங்கள் என்னென்னா? எல்லா கதாபாத்திரங்களும் முக்கியமான கதாபாத்திரங்கள் தான். ஒரு கதாபாத்திரம் தனித்தனியாக நம்ம சொல்ல முடியாது. நாசர் சார் பண்ணியிருக்காரு, சிங்கம்புலியும் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. சில காட்சிகள்லாம் வருவாங்க. ஏன்னா அந்த நிறைய தொடர்ந்து புது காட்சிகள் வர படம். அது ஒவ்வொரு காட்சியும் புதுசாக தான் இருக்கும். அதாவது அதுக்கடுத்து இதுதான் வரும்னு நீங்கள் நினைக்கவே முடியாது. அது அப்படி தான் இருக்கும். அப்படி தான் அதை பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்தந்த காட்சிகளில் புது ஆட்கள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க அந்த காட்சியில் முக்கியமான கதாபாத்திரங்களாக இருப்பாங்க. நீங்கள் சினிமா துறையில் என்ட்ரானவுடனே உங்களோட ட்ரீம் எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த இலக்கை எட்டிட்டிங்களா? இன்னும் அதுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை, எனக்கு அந்த மாதிரி நான் எதுவும் இந்த மாதிரி படம் எடுக்கணும் அப்படிலாம் கனவோடலாம் வரல. நான் படம் எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நான் கேமராமேனாக ட்ரை பண்ணிக்கிருந்தேன். அப்புறம் விண்ட் எடுக்கிறப்போ அதை டைரக்ட் பண்ண சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு இந்த மாதிரி படம் எடுக்கணும், அந்த மாதிரி படம் எடுக்கணும்னா பெருசாக கனவுலாம் இல்லை. ஆனால் வேறு படங்கள் ட்ரை பண்ணுறது, பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி பண்ணலாம். இந்த படத்துக்கு போன லொக்கேஷன் இப்போ பொதுவாகவே காகாமட்டையாக இருக்கட்டும், குற்றமே தண்டனையாக இருக்கட்டும், இயல்பாக மக்கள் வாழ்கிற பகுதி, அந்த இயல்போட எல்லையை விட்டு மீறாமல் தான் நீங்கள் படம் பிடிச்சிருப்பீங்க. இந்த படத்தோட காட்சிகள் எங்கெங்கே படம் பிடிக்கப்பட்டது? ரொம்ப இயல்பாக இப்போ சென்னையில் அங்கங்கே சின்ன தெருக்கள், வீடு பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் இது செட்டில் தான் இருந்தது. ஏன்னா நிறைய இப்போ ஒரு எம்பசியில் போய் ஷூட் பண்ணுறோம்னா அங்கே பெர்மிஷன் கிடையாது. அதனால் நாங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள் மேக்ஸிமம் செட்டில் தான் எடுத்திருக்கோம். ஆனால் வெளியே இருக்கிறதுல நார்மல் தெருக்கள், வீடுகள், அந்த மாதிரி ஒரே ஒரு லொக்கேஷன் மட்டும் ஒரு கிராமத்தில் எடுத்தோம். பொதுவாகவே உங்களோட படங்கள் காகாமட்டையாக இருக்கட்டும், குற்றமே தண்டனையாக இருக்கட்டும், படம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு திரைப்பட விழாவில் ஃபெஸ்டிவலில் பார்க்கலாம். இந்த படம் ஏன் ஆக்சுவலாக மற்ற படங்களில் ப்ரொடியூசர்ஸ் வந்து அதை ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிட்டு வரதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. சில ப்ரொடியூசர்ஸ் வெயிட் பண்ண மாட்டாங்க, உடனே ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆண்டவன்கிட்டலேயே முதலே நாங்கள் பேசிட்டோம். அது ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்புகிற எண்ணங்கள்லாம் எங்களுக்கு இல்லை ஃபஸ்ட்டே. அதனால் நாங்கள் அதை இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே உடனே ரிலீஸ் பண்ணுறோம். உங்களோட அடுத்த படம் டைட்டில் கேட்கும் போதே ராஸ்க்கு பண்ணுற கடைசி விவசாயி அப்படின்ற டைட்டில் கேட்கும் போதே ஒரு ஏதோ ஒரு
விவசாயத்தோட வழியை பேச போகிறீங்களா? அது அந்த படம் கதையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? அதில் என்ன யார் ஹீரோ? அது அவ்வளோதான் இன்ஃபர்மேஷனு. கடைசி விவசாயின்னு அடுத்த ஒரு படம் பண்ணுறோம். அவ்வளோதான் இப்போதைக்கு கொடுக்க முடியும் அதில். அதுக்கான அந்த ஒரு படத்தோட ஆரம்ப கட்ட நிலையில் அந்த படம் இருக்குது. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் வேலைகள் ஆரம்பிச்சிட்டோம். Tell about your character in this movie. So I play a news reporter in this film. She's a very local girl, just like everybody else in Chennai. All the girls in Chennai, I'm just like that girl. But I'm just like those girls. But this character is a very strong character, and not very expressive like me, not very jolly like me. Very subtle and a very sweet girl. இந்த ஜானோவா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எதுவும் ரோல் மாடல், யூ ஹாவ் எனி ரோல் மாடல் ஜேர்னலிஸ்ட்? Journalist role model? No, but I have other role models in life. Yeah, like not journalists, but others. Tamil, you learn Tamil now? Yeah, I try to speak in Tamil because I want to learn Tamil to communicate with the audience. I want you guys to understand me and I want to understand you guys. So I'm trying a lot to learn Tamil. நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன். Every day ரொம்ப கஷ்டம், ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். You have any dream about like act with superstar and Lajit, Vijay? Yeah, I want to act with all the actors. I want to experience working with them. Dhanush sir. Yeah, because I'm a huge fan of him.